ஜூன் 15 புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, வசனங்கள் 12 முதல் 15 வரை. இன்று மூவொரு கடவுளின் பெருவிழா. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தை உடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. ஆம், இன்று மூவொரு இறைவனின் பெருவிழா. கடவுள், தந்தை, மகன், தூய ஆவி ஆகிய 3 ஆட்களாய் இருக்கின்றனர். இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். இவரில் இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் ஒருங்கிணைந்துள்ளன. இவ்விசுவாசம் வழிபாட்டில் பல்வேறு விதங்களில் நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு திருவழிபாடும் மூவொரு கடவுளின் புகழ்ச்சியோடு தான் தொடங்குகின்றன. திருப்பலியில் நற்கருணை மன்றாட்டின் முடிவில் இவர் வழியாக என்கின்ற மூவொரு கடவுளின் புகழ்ச்சி பாடப்படுகின்றது. அதேபோல ஒவ்வொரு தொடக்க உரையிலும் இந்த இறையியல் வெளிப்படுத்தப்படுகின்றது. 9ஆம் நூற்றாண்டு வரை இது வழிபாட்டில் திருவிழாவாக ஏற்படுத்தவில்லை. கிபி 11ஆம் நூற்றாண்டில் புனித பெனடிக்ட் சபையை சேர்ந்த துறவற மடங்களில் பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு இந்த திருவிழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவை திருத்தந்தை 22ஆம் ஜான் அறிமுகப்படுத்தினார். திருச்சபை வரலாற்றில் நெருக்கடியான வேளையில் பல்வேறு சவால்களை திருச்சபை சந்தித்த காலகட்டங்களில் இறைவன் பராமரித்து பாதுகாப்பு வழிநடத்தி வந்ததற்கு நன்றியாக இவ்விழாவை அறிமுகப்படுத்தினர். மூவொரு இறைவனின் திருவிழா நம் விசுவாசத்தின் அடிப்படையாக அமைந்த ஒரு விழா. இந்த விசுவாசத்தை இன்று நாம் நமது பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு புரியும் விதத்தில் கற்றுக் கொடுக்கின்றோமா என்பதற்காகவே இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு தருகின்றது. அதுவே நமது கிறிஸ்தவ விசுவாசம். எனவே தூய ஆவியாரை பற்றி குறிப்பிடும்போது இயேசு குறிப்பிடுவது போல உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் நம்மை முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார். இறை வார்த்தையை, இயேசுவின் சொற்களை முழுமையாக புரிந்து கொள்ளவும் தூய ஆவியின் துணை தேவை என்பதையும் அறிந்து இன்று நாம் தூய ஆவியின் துணைக்காகவும் ஜெபிப்போம். தூய ஆவி தரும் ஞானம், நல்லறிவு என்னும் கொடைகள் நமது வாழ்விற்கு மிக மிக அவசியம் என்பதையும் நமது குழந்தைகளுக்கு புரிய வைப்போம். கொடைகளின் ஊற்றே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. மூவொரு இறைவனின் திருவிழாவை கொண்டாடும் இன்று நாங்கள் விசேஷமாக தூய ஆவி என்னும் கொடைக்காக மன்றாடுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவர் மேலும் தூய ஆவி என்னும் கொடையை பொழிந்து எங்களை நிரப்பி நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துவீராக. மேலும் நாங்கள் பிதாசுதன் பரிசுத்த ஆவியானவரின் புரிதலை எங்கள் குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அறிவையும் ஞானத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்தும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.